உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலடியோ வைத்த விளக்கு நித்தமும் எரியுதடி வாழைப்பெண்ணேன்னு சொல்றாங்க. அது என்னங்க, யாருங்க அந்த விளக்க வச்சது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உச்சிக்கு கீழே இருக்குங்களா, அண்ணாக்கு மேல இருக்குங்களா? அப்புறம் எப்படி அது புருவத்துக்கு மத்தியில நடுவா வரும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல கையை வச்சு அழுத்துறதும் இந்த இடத்துல கவனத்தை வைக்கிறதும் அதுதான் அவங்க சொல்ற இடமா இருக்குமா? இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ என்ன பண்ணு, மேல இருந்து ஒரு கோடு போடு, இப்படி ஒரு கோடு போடு, அப்போ சென்டரா இருக்கிற இடம் தான் உன் ஆன்மா இருக்கிற இடம், இறைவன் இருக்கிற இடம்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்போ இவங்கெல்லாம் சொன்னது உண்மையா இருக்குமா? இல்ல இப்ப நம்ம எல்லாரும் ஒரு காலகட்டத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், இதுதான் புருவ மத்தி, கண்ணை தூக்கி மேல நிறுத்தி இங்க கவனின்னு, இது உண்மையான புருவ மத்தியா இருக்குமா? இந்த சிந்தனை எத்தனை பேத்துக்கு இத்தனை நாள் வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, புருவ மத்திய கவனம் வைக்கிறேன், நான் என்னோட பீனியல் கிளாண்டை திறக்கிறேன்னு கண்ணை தூக்கி எல்லாரும் இப்படி மேல வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்களே, அதுக்கு பேர் சாம்பவி முத்திரைன்னு சொல்றோம் இல்லையா? ஏதாவது சித்தர்கள் இதை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோமா? அப்ப யார் இதை புதுசா கண்டுபிடிச்சு கொடுத்தது? கேட்டா பாபாஜி அப்படி பார்த்தாரு, சிவானந்த பரமஹம்சர் அப்படி பார்த்தாரு, அவங்க அப்படி பார்க்க சொல்லிட்டு போனாங்களா, இல்ல அந்த நிலைக்கு போன்னு சொன்னாங்களா? மகாவதார் பாபாஜியும் சரி, சிவானந்த பரமஹம்சர் சித்த வித்தை சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா, அவர் தான் சிவானந்த பரமஹம்சர். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கண்களை தூக்கி மேல்முகமா ஏத்தி நிறுத்துறாங்க. அந்த மேல்முகமா ஏத்தி நிறுத்துறத புகைப்படங்கள்ல பார்த்துக்கிட்டு நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா எங்க போனாலும் கண்ணை மூடி இப்படி மேல இப்படி கையை வச்சு இப்படி உட்காந்துடுறாங்க. எல்லாருமே இப்படி உட்காந்துட்டா அதுக்கு பேர் தான் தியானம், தவம். உள்ள இப்படி பார்த்துட்டே இருந்தா பீனியல் கிளாண்ட் திறக்குமானா ஒண்ணுமே திறக்காதுங்க, கண்ணு வலி தான் மிச்சமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடல்ல அளவுக்கு மீறி ஸ்ட்ரெஸ் கொடுத்து செய்யற ஒரு செயலை உடல் என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளாத எந்த சித்தர்களும் அனுமதிக்க மாட்டாங்க. உடலை வருத்தாதே அப்படின்னு தான் சொல்றாங்க. உடலை வருத்தாமல் உன் ஊனை உருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர உடலை வருத்தி ஊனை உருக்குன்னு யாருமே சொல்ல கிடையாது. வள்ளலாருமே என்ன சொல்றாருன்னா, உடலை வருத்துற விஷயங்கள் எதுவுமே யோக பயிற்சியே இல்லை அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு பேர் கடின சித்தர்கள்னு சொல்றாரு. அப்ப நீங்க கடின சித்தர்களா ஆக போறீங்களா, இல்ல அழகான வழிகளை வச்சு நீங்க முன்னேற போறீங்களான்னு சிந்திச்சு பாருங்க. சரி விஷ்ணு, இவ்வளவு சொல்றீங்க, எங்களுக்கு புரியுது, அப்புறம் ஏன் அவங்க ரெண்டு பேரும் அந்த போட்டோல அப்படி இருக்காங்க அப்படின்னா, தூங்கும் போது ஒருத்தனை பாருங்களேன் என்ன ஆகும்னு, அவனோட கண்கள் ஆட்டோமேட்டிக்கா மேலே ஏறி போய் சாம்பவி முத்திரையில ஏறி இப்படி நிற்கும். கவனிச்சு பார்த்திருக்கீங்களா எல்லாருமே? அப்போ இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்கலாம். தூங்கும் போது ஏன் கண்கள் ஆட்டோமேட்டிக்கா மேல போகுது அப்படின்னா, உடல்ல இருக்கிற பிராண சக்தி நம்மளுடைய நெக நுனியில இருந்து மேல இருக்கிற மயிர்கால்கள் வரைக்கும், அந்த நுனி வரைக்கும் இருக்கிற பிராண சக்தி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ இருந்து ஏறி மேல்முகமா ஏறி அதோட இருப்பிடத்துக்குள்ள கதாகதம் பண்ண ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல அப்பதான் நம்ம கண்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜியை பார்த்து மேலே ஏற ஆரம்பிக்கும். இததான் சித்தர்களும் சொல்றாங்க, சிவானந்தரும் சொல்றாரு, பாபாஜியும் சொல்றாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வந்தவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, உன் சக்தி நிலைகளை மேலே ஏத்துன்னு தான் சொன்னாங்களே தவிர உங்க கண்ணை கொண்டு போய் மேலே ஏத்துங்கன்னு யாரும் சொல்ல கிடையாது. இதை புரிஞ்சுக்காம நம்மளுடைய சித்தர்கள் பாஷையில சொல்லணும்னா நாட்டு மாடுகள்னு சித்தர்கள் அழகான வார்த்தை கொடுப்பாங்க. அவங்களோட பாடல்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்ணை மட்டும் தூக்கிட்டு கொண்டு போய் மேலே வை, அதுதான் சாம்பவி முத்திரை, இது பண்ணா உன்னுடைய நெற்றிக்கண் திறந்துரும். கண்டிப்பா திறக்காதுங்க, அந்த இடத்துல வலிதான் ஏற்படும். அப்போ நீங்க பயிற்சிகளுக்குள்ள ஆறாதாரத்தையும் சக்தி ஏத்த 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 பிராண சக்தி ரொம்ப சிம்பிளுங்க. கீழே இருக்க எல்லா பிராணனையும் தூக்கிட்டு போய் மேலே ஏத்துறவங்க நிறுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்கள் இப்படி மேலே சொருகி நிற்கும். அப்படி அந்த கண்கள் சொருகி நிற்கும் போது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 5 நிமிஷம் சொருகி நிற்கும், மறுபடியும் இறங்கிடும். பயிற்சிகள் தீவிரமாக ஆக 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் கண்கள் அசையாம மேல் நோக்கி இப்படி குவிந்த பாரே இருக்கும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க பிராண சக்தி கீழே இருந்து மேலே ஏறி போயிடுச்சு, உயிர் சக்தி எல்லாம் மேலே இருக்குன்னு. அதுதான் உண்மையான சாம்பவி முத்திரையே தவிர அதை தாண்டி நீங்க கண்களை நீங்களா வாலண்டியரா மேல மேல ஏத்தி கொண்டு போய் நின்னீங்க அப்படின்னா அந்த மசில் மெமரி அதெல்லாம் பண்ணாதுங்க. கண்ணில் இருக்க மசில் மெமரி மேல மேல கொண்டு போய் உங்களை ஏத்துமானா நிச்சயமா ஏத்தி வைக்காது. அதனால பயிற்சிகளை தீவிரப்படுத்துங்க. மூலாதாரத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்றது என்னன்னா, எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, எல்கேஜியே படிக்காம நான் 10வது எழுதி பாஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஷார்ட்கட்லாம் இங்க இல்லைங்க. ஏன் அப்படின்னா, ஸ்கூலுக்குள்ள போனா மட்டும்தான் உங்களால அதெல்லாம் பண்ண முடியும். ஸ்கூலுக்குள்ளேயே போகாம நான் பாஸ் ஆகணும், டிகிரி வாங்கணும், எப்படி முடியும்? அதனால பயிற்சிகளை எப்பவுமே மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிங்க. ஆரம்ப காலகட்டத்துல வள்ளலாருமே 6 ஆதாரங்களை கடந்துதான் அப்புறம் ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரிதான் முதல்ல 6 ஆதாரங்கள் என்ன பண்ணுது, அதோட தன்மை என்ன, எதுக்கு அதுக்கான அந்த சக்கரங்கள் கொடுத்துருக்காங்க, எதுக்கு ஒவ்வொரு பூதங்கள், சுவாதிஷ்டானம் நிலம்னு சொல்றாங்க, மணிப்புரகம் நீர்னு சொல்றாங்க, அனாகதம் நெருப்பு, விசுத்தி காற்று,
அதே மாதிரி வந்து மேல இருக்கிற ஆக்னை வந்து ஆகாயம் எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க, என்ன காரணம், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, ஏன் இதை சொல்றாங்க, இதெல்லாம் யோசிங்க. சும்மா யாரோ ஒருத்தர் பேசுறத ஒன்றும் பெட் டைம் ஸ்டோரிஸா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து பேசினாருன்னா உங்களுக்கு தெளிவுக்காக அதை தூங்கும் போது நான் கேட்டுட்டு பெட் டைம் ஸ்டோரிஸா மாத்துறேன், இல்லை அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் வந்து அவர் சொல்றாருப்பா அந்த தம்பி சொல்றாரு நல்லா இருக்கு கேட்கறேன் கேட்டுட்டு மட்டும் விடுறேன், இந்த வயசுல அவங்களுக்கு இப்படி நமக்கு இப்படி, அதெல்லாம் வேண்டாங்க. எந்த வயசா இருந்தாலும் எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் மெனக்கெடுங்க. இந்த விஷயத்துக்காகலாம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து சொல்லி தருவாங்க, அந்த பதில்களை எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறிடலாம்னா இது வரைக்கும் யாருமே இந்த உலகத்துல அப்படி முன்னேறினது இல்லை. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட சுய பரிசோதனை, சுய முயற்சி, உங்களுடைய உடம்பே வந்து நீங்க வந்து ஒரு லேபா மாத்துங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு பயிற்சி கூடம். இந்த பூமி எப்படி நீங்க வந்து தேர்ச்சி பெற்று போறதுக்கான ஒரு இடமும் இருக்கோ, உங்க உடல் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல தேர்றதுக்கான ஒரு பயிற்சி கூடம். நான் இது பண்ணனா அதாயிருமோ, அது பண்ணனா அதாயிருமோன்னு பயம் இந்த இடத்துல ஆகாது. பயம் பூஜ்ஜியமா இருக்கணும் எப்பவுமே, வள்ளலார் சொன்ன மாதிரி. அதே மாதிரி அதுக்குன்னு யாருன்னு தெரியாம தவறுதலான இடங்கள்ல போய் தவறான பயிற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையில தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கை கால்கள்லையோ அதெல்லாம் இல்லை, நேரா எங்க நீங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாலும் கண்டுபிடிக்காத மாதிரியான இடங்கள் வந்து ஒண்ணு மனநலம் சார்ந்த நோய்கள், இல்ல சக்தி நிலைகளை வந்து சிதலப்படுத்தி தனித்தனியா வந்து மாத்தி விட்டுரும். இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி தவறுதலான பயிற்சிகள் வந்து கொண்டு வரும். அதனாலதான் வந்து முறையான பயிற்சிகள் பண்ணுங்க, கூட வந்து தக்க ஒரு ஆசிரியரை வச்சுக்கோங்க, அவர்கிட்ட சந்தேகங்களை கேளுங்க, இல்ல அவர் சார்ந்தவங்க கிட்ட அந்த சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றது. ஒரு நாள் வரோம் சொல்லி கொடுக்குறோம் போறோங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ரெகுலரா நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்க, ரெகுலரா எவ்வளவு சந்தேகங்கள் கேட்குறீங்க, ரெகுலரா ஏன் கூட எப்படி இருந்து பண்றீங்கிறது தான் முக்கியம் இந்த இடத்துல. இது ஒரு சிலருக்கு தானாவே விட்டக்குறை தொட்டக்குறை மூலியமா அவங்களோட ஆன்மா சொல்லி கொடுக்கும். பட் எல்லாத்துக்கும் முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அதனாலதான் முறையா ஒரு இடத்துல கத்துக்கங்க. நம்ம வந்து ஏன் நிறைய யூடியூப்ல சொல்லி தரது இல்லை அப்படின்னா, நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்களுக்கு அது ஒரு மாதிரி கன்வே ஆகும், நம்மள அவங்க ரீச் அவுட் பண்ண முடியாம இருக்கலாம் சில டைம், இல்லைன்னா வந்து அவங்க பாதி பார்க்கலாம் மீதி அப்புறம் பார்க்கும்போது புரியாம இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணிகள் இருக்கனாலதான் அதுக்குன்னு ஒரு தனி இடத்தை ஏற்பாடு பண்ணி மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால தயவு செய்து இனிமேல் வந்து வெளியே அவங்க காட்டுற ஓமைகளை எடுத்துட்டு இப்படிதான் இப்ப வந்து திடீர்னு வந்து ரொம்ப சிம்பிளுங்க, ஏதோ ஒரு முத்திரை இப்படி வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு தட்சிணாமூர்த்தி ஏதோ இப்படி முத்திரையை வச்சு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா உடனே இந்த முத்திரை வச்சா ஞானம் வந்துரும்னு நினைக்காதீங்க. இந்த 5 விரல்களையும் 5 பூதத்தையும் கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு. அதுக்கு இப்ப நீங்க கட்டுப்படுத்தீங்கன்னா கட்டுப்படாது. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த ஆதாரங்கள் விழிப்படைஞ்சாதான் இதுக்கான அந்த கனெக்ஷனை வந்து கொடுப்பாங்க. எல்லா ஒயரும் வந்து உங்க வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மெயின் எலக்ட்ரிக் பாக்ஸ்ல இருந்து எல்லா ஒயரையும் ரூம்குள்ள இருக்கிற சுவிட்சஸ்ல சொருகி வச்சிருக்கோம். நீங்க சுவிட்ச் போட்டா இப்ப லைட் எரியுமானா எரியாது, ஏன்னா ஒன்னும் வந்து மெயின் கரண்ட் ஆன் பண்ணல. அந்த மெயின் கரண்ட் ஆன் பண்ணிட்டீங்களா எந்த சுவிட்சை போட்டாலும் லைட்டு கரண்ட் ஃபேன் எல்லாமே ஓடுதுங்களா, அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் பாஸ் ஆகும். அப்பதான் இந்த எல்லா முத்திரைகளுமே வேலை செய்யும். எங்க நீங்க கை வச்சீங்கனாலும் இப்ப இது ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து நெருப்பு, இது வந்து காற்றுன்னு இருக்குன்னு வைங்களா, இது ரெண்டையும் நீங்க வந்து எப்படி ஒரு வித்தியாசமான முறைகளை சேர்க்கும் போது அந்த பஞ்சபூதம் அதுக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைக்கப்படும். உடலுக்குள்ளேயும் மாத்தலாம், வெளியவும் மாத்தலாம். இதை தான் வந்து நம்மளுடைய சாகா கல்வி, இதை தான் ரகசியங்களா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். அதே மாதிரி வள்ளலார் அழகா சொல்லிட்டு போறாரு, சாகா கல்வி பத்தி நீ தெரிஞ்சுக்கணுமா, வள்ளுவர் எடுத்து பாரு, அதாவது திருக்குறளோட முதல் கடவுள் வாழ்த்துல பாரு, அந்த 10 குறள்லயுமே வந்து சாகா கல்வியோட ரகசியம் இருக்கு. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சாகா கல்வியோட ரகசியம் இருக்குன்னு தான் சொல்றாரே தவிர சாகா கல்வினா என்னன்னு தான் சொல்லுவாரு. அந்த முதல் அதிகாரத்துல போயிட்டு சாகா கல்வியவே சொல்லி வச்சுட்டு போனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்குள்ள சூட்சமங்கள் நிறைய இருக்கு. நீங்க போயிட்டு 8-2ன்னு சொல்றாரா, அதை சொல்றா, அவ்வளோலாம் ரொம்ப யோசிச்சு தேட வேண்டாம். எளிமையா அதை படிங்களேன், உங்களுக்கு அதுக்கான விளக்கம் வந்து புரிய ஆரம்பிக்கும். எங்க காம்ப்ளெக்ஸா சித்தர்கள் எழுதியிருக்காங்களோ அதற்கான விடைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். எங்கெங்க எளிமையா எழுதி வச்சிருக்காங்களோ அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயங்களை உள்ள மறைச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உள்ள வாங்கி சித்தர்களோட பரிபாஷையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா எளிமையா இப்ப வந்து இது ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பரிபாஷையை பார்த்திருப்போம், மதினா என்னன்னு. இதுல என்ன பாக்குறோம்னா ரவினா என்னன்னு பாக்குறோம். ரவி தியானம் பண்ணுனா நம்ம ஆட்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சூரியனை பார்க்க சொல்றாங்க, சூரியனை நோக்கி வந்து அப்படியே தியானம் பண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா கிடையாது. ரவி அப்படின்னா உங்களுடைய பிங்களைன்னு அர்த்தம், சரிங்களா? உங்களுடைய பிங்களையை நோக்கி தியானம் பண்ணுன்னு அர்த்தம். அது உடம்புல 6 ஆதாரங்களை ஒரு ஆதாரத்தை வந்து சித்தர் பெருமாள்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அந்த ஆதாரத்துல உன்னுடைய முழுமையான கவனத்தை, முழுமையான பயிற்சிகளை அந்த இடத்துல பண்ண ஆரம்பி. அதுதான் உண்மையான ரவி தியானம். அப்பதான் வந்து சக்தி வந்து எந்திரிச்சு வரும், அப்பதான் உன்னுடைய உகாரம் வந்து விழிப்படையும். இதான் சித்தர்கள் வந்து முழுக்க 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 சொல்லிட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ்ல முழுக்க முழுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். யாரையும் வாங்க வந்து கத்துக்கங்கன்னு சொல்றது இல்லை. விதிப்பயன் வினை பயன் யாருக்கு இருக்கோ கட்டாயமா அவங்கள வந்து இந்த பயிற்சிகளும் அவங்களோட ஆன்மாவே ஆட்டோமேட்டிக்கா இழுத்துட்டு வரும், சரிங்களா?
முக்கியமான விஷயம், எந்த உவமைகளையும் பார்த்து இதுதான் உண்மைன்னு நம்பாதீங்க. ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உவமைக்குள்ளேயுமே ஒவ்வொரு மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கு. இன்னொரு ரொம்ப சிம்பிளான விஷயம், சிவபெருமானோட ஒரு போட்டோ, தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் இருக்காருன்னா ஒரு காதுல ஒரு விதமான ஒரு அணிகலனும் இன்னொரு காதுல இன்னொரு விதமான அணிகலனும் அணிஞ்சிருப்பாரு. இது வரைக்கும் யாராவது அதை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா எதுக்குன்னு? அதுக்குள்ள மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அது யாருக்காவது தெரிஞ்சா தாராளமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க கேள்விகளை கேளுங்க. ஹெல்த்தியான கான்வர்சேஷன்ஸ் இருந்தா தாராளமா அதுல வந்து பண்ணுங்க. இந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி ஜோக்கர் தனம் பண்றதோ இல்ல காமெடி பண்றதோ இதெல்லாமே இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. இந்த இடத்துல ஆன்மீகம் அப்படின்னு வந்துச்சுன்னா உண்மையை பேசணுமா, தாராளமா நீங்க உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிட்டியை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணி நீங்க உங்க கேள்விகளுக்கு விடையும் பதிலும் கொடுத்துக்கலாம். தாராளமா இதெல்லாம் பண்ணுங்க. எந்த கேள்வி நல்லா இருக்கோ அந்த கேள்வியை எடுத்து அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நான் பண்றேன். அது வரைக்கும் காத்திருங்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும், வீடியோஸ்லயும் பின்னாடி போஸ்டர்ஸ் அட்டாச் பண்ணுவாங்க. டைரக்ட் கிளாஸா இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸஸ்க்குமே. ஸோ சர்வமும் சிவமயம்.